தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் அதன் அரசியல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தவேக தலைவர் விஜய் தலைமையில் டிசம்பர் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலகத்தில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. விஜயின் நேரடி அறிவுறுத்தலின்படி நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அனைத்து நிர்வாகிகளுக்கும் நேற்று இரவு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திரைப்படங்களுக்கு முழுக்கு போட்டு முழுநேர அரசியலில் இறங்கியுள்ள விஜய் கட்சி தொடங்கி 3வது வருடத்திற்குள் நுழையும் நிலையில் இந்த கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டம் குறித்து தவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் இக்கூட்டத்தில் கழகத்தின் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலாளர்களும் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மற்ற தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் தலைமை செயலக வளாகத்திற்கு வர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கூட்டத்தின் நோக்கம் குறித்து வெளிப்படையான விவரங்கள் தெரிவிக்கப்படாவிட்டாலும் எதிர்வரும் தேர்தலுக்கான இறுதி வியூகம், சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்த ஆய்வு மற்றும் அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு பயண ஏற்பாடுகளை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தலுக்கு குறுகிய காலமே உள்ள நிலையில் பல மாவட்டங்களில் பூத் கமிட்டி பணிகள் வேகமெடுக்காமல் இருப்பதாகவும் தலைமையின் உத்தரவுகளை சில மாவட்ட செயலாளர்கள் சரியாக பின்பற்றப்படுவதில்லை என்றும் புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து விவாதிக்கப்பட்டு புகார்கள் அதிகமுள்ள நிர்வாகிகளுக்கு விஜய் நேரடியாக எச்சரிக்கை வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு 2 மாத இடைவெளிக்கு பின் விஜய் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரி உப்பளம் ஹெலிபேடு மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அக்கூட்டத்தில் அவர் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாமெல்லாம் ஒன்றுதான், நாமெல்லாம் சொந்தம்தான் என்றும் தான் புதுச்சேரி மண்ணுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுப்பேன் என்றும் முழக்கமிட்டார். இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. விஜயின் இந்த பேச்சின் அரசியல் தாக்கத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்லும் வழிமுறைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனிடையே டிசம்பர் 16ஆம் தேதி நடைபெறவிருந்த ஈரோடு பிரச்சார கூட்டம் தற்போது டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் ஈரோடு அருகே விஜயமங்கலம் சரளை பகுதியில் 19 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் சமீபத்தில் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்ற நிர்வாகிகள் தவேகவில் இணைந்த நிலையில் இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தவேகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயின் அரசியல் பயணத்தில் தொடர்ச்சியாக நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து வரும் நிலையில் இந்த கூட்டம் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். கூட்டம் நிறைவடைந்த பிறகு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மத்தியில் நிலவுகிறது.